ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு, நீங்க மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி ஆப்ஷனை நம்ம சி சைட் போலாமா இல்லை பி சைட் போலாமா அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஓவராலா இப்போ மார்க்கெட் பையிங் டைரக்ஷன்ல இருக்கா இல்லை செல்லிங் டைரக்ஷன்ல இருக்கா, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவலை வச்சு இதுக்கப்புறம் ஃபர்தரா மார்க்கெட் எந்த சைடு டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த வீடியோ முடியிறப்போ உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பாருங்க, இன்னையோட 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். நம்ம இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸா மார்க் பண்ணி நேத்து வீடியோல சொல்லியிருந்தது 21,131 எக்ஸாக்ட்டா மார்க்கெட் எங்க போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு பாருங்க. பிளஸ் இப்போ வந்து சப்போர்ட் மாதிரி இந்த ரீஜன் எடுத்திருக்கு. ஆக்சுவலா என்ன மாதிரியான ஒரு மூமெண்டம்னா, ஒரு ஹை லோல இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரிங்களா? பிரேக் அவுட் கொடுத்து இப்ப ரீடெஸ்ட்டுக்கான லெவல் மாதிரி ஒரு கன்சால்டேஷன்ல நடந்திருக்கு. சரிங்களா? இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல காட்டுறேன். சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுலயும் பாருங்க 46,905 நம்ம கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆனது வந்து சப்போர்ட் ரீஜன்ல ஓப்பன் ஆகி எகெயின் ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆயிட்டு அங்க இருந்து கண்டினியூவா செல்லிங் ப்ரெஷர். பிளஸ் மார்க்கெட் வந்து ஓவராலா பாக்குறப்ப இப்போ வந்து நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 21,951ல இருக்கு. ஸ்பாட் வந்து 21,850. ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்து பிரீமியம்ல தான் இருக்கு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி கேஸ் எடுத்துக்கிட்டாலுமே பேங்க் நிஃப்டி ஸ்பாட் வந்து 45,970, ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 46,236. ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் வந்து பிரீமியம்ல தான் இருக்கு. சரிங்களா? ஃபர்தரா இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரெண்டை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லா டயக்ராமையும் ரிமூவ் பண்ணிட்டேன். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வீக்லிலையும் டெய்லிலையும் அனலைஸ் பண்ணிட்டு அப்படியே 1 ஹவர்ல என்ன மாதிரியான பேட்டர்னுக்குள்ள மூவ் ஆகுதோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வண்டி ட்ரேட் பண்ணுறதுக்கான ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். சரி, ஓகே, இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜோன்ல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறேன். பாருங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன இருக்கு மார்க்கெட்ல, ஒரு லாங் டேர்ம் வியூல சொல்றேன். ரெசிஸ்டன்ஸ், எகெயின் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் இப்ப நடந்துட்டு இருக்க லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திரும்புற மாதிரியான ஒரு மூமெண்டம் காமிக்குது. சரிங்களா? கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. பட் இந்த ப்ரீவியஸ் டே ஹையை தொட்டவுடனே இறங்கியிருக்கு. மார்க்கெட்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே இப்ப இந்த பாட்டம்ல இருந்து ஒருத்தங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்க இருந்து இந்த ஆல் டைம் ஹை லெவல தான் வந்து டார்கெட்டா வச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து இந்த ஆல் டைம் ஹை லெவல ரீச் பண்ண உடனே என்ன ஆயிருக்குன்னா, ஒரு செல்லிங் ப்ரெஷர் காமிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்தரா இது வந்து திருப்பி மேல ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும்னா, இந்த 21,100ல இருந்து 140 ரீஜனுக்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப, ஃபர்தரா இது வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? அதே மாரி நம்ம ட்ரெண்ட் பேஸ்டு எக்ஸ்டென்ஷன் டூல் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு லாங் டெர்ம் வியூல எங்க மாரியான லெவல்ல வந்து நமக்கு நிஃப்டிக்கு வாய்ப்பு இருக்கு, மொமெண்டம் குடுக்கறதுக்கு அப்படின்னு பார்க்கறப்ப, இப்ப பாருங்க, எக்ஸாக்ட்டா எங்க போய் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குன்னு புரியுதுங்களா ஃபிரெண்ட்ஸ்? 22,194. ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டோட ஒரு எப்படி சொல்றது, இந்த 0.618, 0.78 இப்போ வந்து 100% லெவல்ல வந்து மார்க்கெட் நின்னுட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா இந்த 21,100ல இருந்து 22,200க்கு மேல ஃபர்தரா மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப ஒரு நல்ல அப் ட்ரெண்ட கண்டினியூ பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு லாங் டேர்ம் வியூல பாக்குறப்ப, இப்ப ஷார்ட்டா வீக் வைஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப, நான் நியர்பைல இருக்கிற லோ எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா எங்க வரைக்கும் மூவ் ஆகறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ஹைல இருந்து இந்த கரெக்ஷன் லெவல்ல வைக்கிறப்ப, நமக்கு மார்க்கெட் இப்ப காமிச்சிட்டு இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா, குளோஸ் ஆயிருக்கிறது எக்ஸாக்ட்டா 0.23 லெவல்ல குளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்தரா இது இந்த டேக்கு ஹைய உடைக்கிறப்ப, அதாவது இந்த வீக்கோட ஹைய உடைக்கிறப்ப 22,150க்கு மேல உடைக்கிறப்ப நெக்ஸ்ட் டார்கெட் நமக்கு 22,380. ஸோ ஆல்மோஸ்ட் 22,400 வரைக்கும் மேல ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? அப்படி இல்லாம இந்த இடம் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன், ஏதாவது 0.23 லெவல்ல ரெசிஸ்டன்ஸா இருந்து மார்க்கெட் திருப்பி செல்லிங் பிரஷர் வருதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது வந்து இந்த வீக்லி வைஸ் நான் சொல்றேன். 21,400. சரிங்களா? இது வந்து இந்த வீக்கோட லோ. சரி, இந்த வீக்கோட லோக்கு கீழயும் உடைச்சுச்சுன்னா, நமக்கு வந்து
சப்போர்ட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 21,100 சரிங்களா? ப்ரீவியஸ் வீக்கோட லோ. அதே மாரி இங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 21,400 அதுக்கு அடுத்து 21,250 அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 21,100 இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்டா இருக்கும். இந்த லெவலுக்கு கீழ உடைச்சால் மட்டுமே நம்ம வந்து செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? அதுவரைக்கும் இப்ப நீங்க இந்த 3 வீக்காவே பார்த்தீங்கன்னா, இத நான் டெலீட் பண்ணிடுறேன். இதுக்குள்ளார என்ன மாதிரியான ஒரு மொமெண்டம் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். சரிங்களா? இந்த இடத்துல இருந்தே என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ எகெயின் மார்க்கெட் இங்க லோ, ஹை வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் அதாவது ஒரு அக்யூமுலேஷன் ப்ராசஸ் நடந்து ஒன்ஸ் இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகுறப்ப எகெயின் நல்ல ஒரு பையிங் பிரஷர் கொடுக்க வாய்ப்புண்டு. சரிங்களா? அப்படி இல்ல இதுக்கு கீழ எகெயின் கன்சல்டேஷன் கொடுத்து செல்லிங் வருதுன்னா, திருப்பி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனா நமக்கு வந்து 20,200 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புண்டு. இந்த கேப் ஃபில்லிங் பண்ண ட்ரை பண்ணும். சரிங்களா? எக்ஸாக்ட்டா இன்னைக்கு கேப் ஃபில் நடந்திருந்தது. நான் நேத்து வீடியோலயுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரெக்ட்டுங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்க்கலாம். ஜஸ்ட் நாலேட்ஜ்க்காக சொல்ல வரேன். எப்படி இந்த கேப் ஃபில் நடக்கும் மார்க்கெட்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நேத்து வீடியோலயுமே நான் காமிச்சிருந்தேன். தெரியுதுங்களா? இந்த கேப் எக்ஸாக்ட்டா மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெவல் புரியுதுங்களா? இந்த கேப் ஃபில்ல பண்ணியிருக்கா? கேப் ஃபில் பண்ணிட்டு தான் மேல மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்திருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு நாலேட்ஜ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கேப்ல இருக்கிறப்ப கேப் ஃபில் பண்ண மார்க்கெட் ட்ரை பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன் நான். சரிங்களா? ஸோ வீக்குக்கு போயிடலாம். வீக்லில நமக்கு 22,400 வரைக்கும் டார்கெட் இருக்கு. சப்போர்ட்ல வந்து 22,250 அதுக்கு அடுத்து சாரி 21,250 அதுக்கு அடுத்து வந்து 21,100 இந்த லெவல் சப்போர்ட்டா இருக்கும். இதுக்கு கீழே உடைச்சா மட்டுமே நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. வீக்லியை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் இப்போ பிவோட் அப்ளை பண்றேன். இந்த ட்ரெண்ட் லைன்ல இது ரீடெஸ்டா கன்சிடர் ஆகி அப்பாக்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு லாங் டேர்ம்ல நமக்கு வந்து மார்க்கெட் 23,400 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சப்போஸ் இந்த இடம் உடைச்சு திருப்பி செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா மார்க்கெட் எகெயின் பிவோட் தொடரும். அது வந்து 20,000 அந்த ரீச் வந்து 20,100 வரைக்கும் கீழே இறங்கி இந்த பிவோட்டை தொட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது எல்லாமே வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல இருந்து பிரேக் அவுட் கொடுத்து இப்போ ரீடெஸ்ட் ஆகி திரும்புற மாதிரியான ஒரு மொமெண்டம் தான். ஸோ ஃபர்தரா ஹை உடைக்க ஆரம்பிக்கிறப்ப 22,100க்கு மேல போச்சுன்னா 22,400ல இருந்து 450 வரைக்கும் சப்போர்ட்ல 21,500 அதாவது இந்த ரீஜன் சொல்லல 21,400 அடுத்து 21,250 அதுக்கு அடுத்து கீழே இருந்துச்சுன்னா 21,100 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். இது நெக்ஸ்ட் வீக்கை பத்தி நீங்க அப்ரோச் பண்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அடுத்து டே பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட லென்த் ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு லேர்ன் பண்ண ட்ரை பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உங்களுக்கு இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸை புரிஞ்சிக்க முடியும், பேட்டர்ன்ஸை புரிஞ்சிக்க முடியும். நிறைய பேட்டர்ன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வீடியோல அப்லோட் பண்றப்ப சொல்லிட்டே இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க என்ன மாதிரியான பேட்டர்ன் இதுக்குள்ளார இருக்கு அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ண நினைச்சீங்கன்னா நாங்க காமிச்சல ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் சைடுவேஸ்ல இருக்குன்னு அந்த லெவலை நான் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ்ல மார்க் பண்ண ட்ரை பண்ணலாம் ரெக்டாங்கிள் பண்ணுங்க. தெரியுதுங்களா? மார்க்கெட் எக்ஸாக்டா என்ன பண்ணுது? ஒரு லோ ஒரு லோ வருது, எகெயின் ஹை போகுது, லோ வருது, ஹை. இப்ப இந்த ஹையை ரீச் ஆனோடனே என்ன ஆயிடுச்சு? திருப்பி ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் கீழே இன்னைய கேண்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் தான் காமிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஹையை உடைச்சா மட்டுமே அடுத்து அப் ட்ரெண்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதை ஆல்ரெடி நம்ம வீக்லியில பார்த்துட்டோம். கரெக்ட்டுங்களா? அடுத்து சப்போஸ் இந்த செல்லிங் ப்ரெஷர் இதுக்குள்ள வந்துச்சுன்னா பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொன்னேன்ல. இப்ப இது என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸை ஃபார்மேஷன் கொடுக்க ஆரம்பிக்குதுன்னா, சரி இப்ப நீங்க இந்த லாங்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு டாப் சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த நெக்லைன்ல இருந்து இப்ப டாப். ஸோ இப்ப இது என்ன ஆகுது? ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன ஃபார்மேஷன் கொடுக்க ஆரம்பிக்குதுன்னா, இது வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனுக்கு வருது. ஸோ இங்க இருந்து செல்லிங் பிரஷர் வர பட்சத்துல இங்க வரைக்கும் அதாவது 21,400 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கும். அப்படி இல்ல இந்த நெக்லைனுக்கு கீழே உடைக்க ஆரம்பிக்குது. அதாவது நம்ம பார்த்தா செகண்ட் சப்போர்ட் சொன்னோம்ல 21,100 ரீஜன் இதுக்கு கீழே உடைச்சிச்சுன்னா திருப்பி இது செல்லிங் பிரஷர் வரதுக்கான
பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். சரிங்களா? பேட்டர்ன் ஃபார்மேஷன் இது. அதே மாதிரி இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு ட்ரெண்ட் மூவ்மெண்டம் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்ப பாருங்க ஓவராலா நீங்க பாருங்க. ஒரு ஹை சரிங்களா? அடுத்து இப்போ லோ கரெக்ஷன் வந்திருக்கு. எகெயின் இந்த ஹை உடைக்கிறப்ப மூவ்மெண்டம் சரிங்களா? ஹை, லோ, எகெயின் ஹை. அடுத்து சின்ன ஒரு கரெக்ஷன், ஹை. இந்த மாதிரியான மூவ்மெண்டம்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப இருக்கும். ஸோ அப்ப என்ன நடக்கலாம்? இந்த 22,150க்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுறப்ப நம்ம வந்து 22,400 வரைக்கும் டார்கெட் வச்சு ப்ளே பண்ணலாம். நமக்கு சப்போஸ் இந்த லெவலுக்கு உடைச்சு கீழே இறங்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா நீங்க வந்து 21,400 அதுக்கு அடுத்து நமக்கு வந்து பாட்டம்ல 21,150 150ல இருந்து 100 ரீஜன் சரிங்களா? இந்த லெவல் தான் வந்து நமக்கு மார்க்கெட்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆக போகுது. ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம இதுக்குள்ளார ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன மாதிரியான ஒரு பிரைஸ் ஆக்ஷன் படி எப்படி ஒரு டெக்னிக்கல் லைன் வரையலாம், ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு இதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு பார்ப்போம் பாருங்களேன். நான் என்ன பண்றேன்? ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறேன். சரிங்களா? இந்த ஹைல இருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பாட்டம்ல இருந்து பாட்டம் கனெக்ட் பண்றேன். இந்த லைனை இப்ப நீங்க மறந்துடுங்க. நம்ம ஜஸ்ட் நெக்ஸ்ட் இதுக்கு அனலைஸ் பண்றப்ப பார்க்கலாம். பிரைஸ் ஆக்ஷன் மூவ்மெண்ட் படி ஹை, லோ, இப்போ ஹைல போயிருக்கு. ஸோ எகெயின் செல்லிங் வந்தா கூட நமக்கு இங்கதான் பாருங்க 21,200ல இருந்து 250 ரீஜன். ஸோ திருப்பி எகெயின் கரெக்ஷன். இப்போ வந்து சைடுவேஸ் நடந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து அக்யூமுலேஷன் நடக்கும். ஸோ இந்த அக்யூமுலேஷன் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப டாப் சைடில் உடைச்சிச்சுன்னா எகெயின் மேலே ஏற ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிச்சா? எப்படி நிஃப்டி வந்து இப்போ நம்ம அப்ரோச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ்ல இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? 1 ஹவர் கேண்டில் வச்சு எப்படி நிஃப்டியை நீங்க வந்து மண்டே அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த லைன் எல்லாத்தையுமே நம்ம இப்போ டெலீட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்றேன் நான் இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ண போறேன். ஸோ இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்றதுக்கு 1 ஹவர் டே கேண்டில் இருந்து வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். டே கேண்டில் போயிடுறேன். டே கேண்டில் இருந்து மார்க் பண்ணிட்டு வருவோம். ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்ட்ராங் லைனை கொடுத்துக்கலாம். சப்போர்ட் லைன் வரது மட்டும் நம்ம வந்து டாட்டட் லைன்ல கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. இப்போ கரண்டா முடிஞ்சிருக்காது. சரிங்களா? இப்போ ஃபர்தரா இது வந்து அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,650 ரீஜியன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. செல்லிங் சைடு கண்டினியூ ஆகிற பட்சத்தில். சரிங்களா? இது எப்படி நம்ம மார்க் பண்றோம்னா ப்ரீவியஸ் டே முடிஞ்சிருக்குல்ல அந்த கேண்டிலோட லோவும் ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற கேண்டிலோட டச்சு க்ளோஸ் ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸ் பாயிண்ட்ஸ். சரிங்களா? இந்த பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்றப்ப நமக்கு 21,650ல இருந்து 660 இந்த ரீஜன் வரைக்கும் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரிங்களா? ஒண்ணு. அடுத்து திருப்பி டவுன் சைட் போகுது அப்படின்னா இதுக்கப்புறமும் ஃபர்தரா வீக்னஸ் ஆச்சுன்னா பாருங்க 21,490 சரிங்களா? இங்க இந்த இடத்துல இருந்து எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஹை எல்லாத்துலயும் மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த இடம் வந்து 21,500. நீங்க எதுக்காக இப்போ பண்றோம்னா நம்ம வந்து மண்டே ட்ரேட் பண்றதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறோம். ஸோ சப்போர்ட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. சரி சரி பாரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிறது 21,850 சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ரெண்டு கேண்டிலோட ஹை லெவல் பாருங்க 21,972 இங்க ரெண்டு லெவல் கேண்டிலோட க்ளோசிங் இருக்குல்ல அந்த லெவல் பிளஸ் இந்த கேண்டிலோட பாதியம் வருதா? ஸோ அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப 21,970 அப்புறம் ஆல்மோஸ்ட் ரவுண்ட் நம்பரா எடுத்தீங்கன்னா 22,000. ஸோ இந்த 22,000க்கு மேலே ஏறப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 20 ஆல் டைம் ஹை லெவலான இந்த 22,130லேருந்து 140 ரீஜன் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி நான் நேத்து ஜஸ்ட் இதுவும் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்றேன். நேத்து நம்ம வந்து வீடியோல சொல்லியிருந்தோம். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்படி வந்து இந்த நெக்லைன் சரிங்களா? இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி
மேல ஏறிட்டு, திருப்பி இந்த நெக்லைன்லயே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு, ஃபர்தரா இப்படி திரும்புறப்ப ஒரு நல்ல மொமெண்டம் குடுக்க வாய்ப்புண்டு. சரிங்களா? இதுதான் பார்த்தோம். அதே தான் இப்ப பாருங்க, நான் திருப்பி இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ, ரைட் ஷோல்டர் வந்து இங்க பிரேக் அவுட் ஓகேங்களா? போயிட்டு திருப்பி பாருங்க ரீடெஸ்ட். அதாவது இந்த நெக்லைன் லெவல்ல ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ, அதனால தான் சொல்றேன் இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட். ப்ரீவியஸா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருந்தது நமக்கு. சரிங்களா? 21,850 எப்பவுமே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து அடுத்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ, சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுற பட்சத்துல நமக்கு அப்சைட் போகணும் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 150 பாயிண்ட் இருக்கு. நீங்க வந்து 100 பாயிண்ட்ஸ புடிக்கலாம்னா 23,900க்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுறப்ப நீங்க வந்து 22,000 ரவுண்ட் நம்பரையும், அதுக்கு அடுத்து போறப்ப ஆல் டைம் ஹை லெவலையும் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? மார்க்கெட்டோட மொமெண்டம் பிரெடிக்ட் பண்றதுக்கு. சப்போஸ் லோனா இன்னைய டேவோட லோ அதாவது 21,800 கீழ உடைக்கட்டும். அப்படி உடைச்சுச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து நீங்க 21,660யையும் அதுக்கு அடுத்த சப்போர்ட்டா நீங்க வந்து 21,500 லெவல் வரைக்கும் கொண்டு போகலாம். ஓகேவா? இதுதான் வந்து நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நீங்க பார்க்கறதுக்கு நாளைக்கு மண்டே நீங்க அப்ரோச் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ். இன்னொரு ட்ரெண்ட் லைன் வைஸும் நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ ஆச்சுனாலும் நமக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டீஸ் உண்டு. பட் என்னோட சேனல் பார்க்குற நண்பர்கள் நெறைய பேர் வந்து ட்ரெண்ட் லைன் நீங்க நெறைய வரையறீங்க, கன்ஃப்யூஸா இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்றேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டு வரைஞ்சு வச்சுக்கலாம் ஃபிரெண்ட்ஸ். ஓகேவா? அதே மாரி இந்த ஹைல இருந்து இந்த ஹைய கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இது எதுக்காக நம்ம இப்ப டிரா பண்றோம்னு வச்சுக்கங்களேன் பாருங்க. ஒரு ஹை, லோ, ஹை சரிங்களா? அடுத்து இப்ப மார்க்கெட் லோல இருக்கு. இந்த இடம் சப்போர்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி கேப் அப் அந்த மாரி கண்டிஷன் குடுத்ததுன்னா, திருப்பி அடுத்து எங்கடா ஹை லெவல் வரைக்கும் போலாம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எங்க வீக்லி வைஸ்லயும் பார்த்தோம். 22,400 வரைக்கும். ஸோ நீங்க வந்து 22,150 இதுக்கு மேல மூவ் ஆகுறப்ப ரவுண்ட் நம்பருக்கு போயிடுங்க. 22,200 ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கு அடுத்து 22,250, 300 அந்த மாரி கன்சிடர் பண்ணி எவரி 50 பாயிண்ட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்றத பார்த்து, பார்த்து நீங்க ப்ளே பண்றப்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்ப ஃபர்தரா அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வீடியோட லென்த் அதிகமா இருக்குன்னு யோசிக்காதீங்க ஃபிரெண்ட்ஸ். கன்டினியூவா வீடியோ பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு இடத்துலயுமே நான் வந்து நிறுத்தி ஒரு சின்ன எஜுகேஷன் கன்டென்ட்டும் குடுக்குறேன். அதே நேரத்துல எப்படி நம்மளால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளாரிட்டியா சொல்றேன். சரிங்களா? இது பாருங்க சப்போர்ட் பாயிண்ட், சப்போர்ட், எகெயின் சப்போர்ட். இப்ப க்ளோஸ் ஆயிருக்கிறது சப்போர்ட் லெவல்ல தான். ஸோ பிரேக் அவுட் ஆகுறப்ப மேல ஏறும். சப்போஸ் டவுன் ஆகுது அப்படின்னா, இதுக்கு கீழ வந்து திருப்பி கரெக்ஷன் ரீடெஸ்ட் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டீஸ் பார்க்கும். இதான் சரிங்களா? நிஃப்டியோட வியூ. இப்ப நான் வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ வச்சிருக்கேன். ஜஸ்ட் பேங்க் நிஃப்டியோட வியூவும் வந்து நிஃப்டியோட வியூ மாரி தான். 1 ஹவர்ல பார்க்கிறப்ப ஜஸ்ட் பாருங்க. இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர் ஹெட் ஃபார்மேஷனும், லெஃப்ட் ஷோல்டரோட ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கிறதாகவும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இப்படி திரும்ப ஆரம்பிச்சதுன்னா, பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு ஹை போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆனா கம்பேரிட்டிவ்லி நிஃப்டிய விட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். ஒரு 2, 3 ட்ரேடிங் செக்ஷனாவே. நேத்து ஓரளவுக்கு பரவால்ல. இன்னைக்கு கன்டினியூவாவே ஒரு செல்லிங் பிரஷர் தான் பேங்க் நிஃப்டி காமிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சரி எல்லா டயகிராமும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப நம்ம வந்து வீக் கேண்டில் போயிடலாம். வீக்ல இருந்து என்ன மாதிரியான ஃபார்மேஷன் குடுக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். எங்க நமக்கு டெக்னிக்கலா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா, ட்ரெண்ட் இந்த டாப் டூ டாப் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாரி ட்ரெண்ட் லைன்ல பாட்டம் டூ பாட்டம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம் பாருங்க. பாட்டம் டூ பாட்டம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப இதுல என்ன ஒரு மூவ் போயிட்டு இருக்கு? ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ, திருப்பி ஹை போயிடுச்சு மார்க்கெட். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? லோ நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்படி இந்த லோ கண்டினியூ ஆகுற பட்சத்துல நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்டா எங்க வரலாம்? 44,000 வரைக்கும் மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. செல்லிங் பிரஷர் கண்டினியூ ஆகுற பட்சத்துல நமக்கு 44,000 தான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா பாருங்க சப்போர்ட் ரீஜியன் எகெயின் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தா இந்த ரீஜியன்ல தான் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? சரி சார். இப்ப சப்போஸ் ஹை போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா நம்ம வந்து இந்த வீக்கோட ஹை 47,000லேருந்து 46,900 வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா உடைச்சு மூவ் ஆகுறப்ப மட்டுமே நம்ம அடுத்த டார்கெட்டா வந்து 48,350 வரைக்கும் கொண்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு.
ஸோ நெக்ஸ்ட் வீக்க பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து 46,900லேருந்து 47,000 சரிங்களா? ஏன் இத சொல்றேன்னா, ப்ரீவியஸா பாருங்க இங்க 3 நான் கர்சர் வைக்கிற கடையில பாருங்க. இது எல்லாத்தோட பாட்டம் பாருங்க. 46,970 ஸோ அப்போ 47,000ல வந்து ப்ரீவியஸா சப்போர்ட் எடுத்து எடுத்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து மேல ஏறுறப்ப அது என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனதுனால தான் இப்போ மார்க்கெட் என்ன இருக்கு? இந்த லெவல்ல இருந்து திருப்பி கீழ இறங்கியிருக்கு. ஸோ இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா உடைக்கிறப்ப திருப்பி சப்போர்ட்டா ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு வந்து ஃபர்தரா இன்னொரு மூவ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா? ஜஸ்ட் இப்ப இதுல பிவோட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரியான ஒரு இது கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த இயர் பொறுத்த வரைக்கும் பிவோட் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இப்ப இந்த வீக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன்ல நின்னுட்டு இருக்கு பிவோட்ல. ஸோ இது ஃபர்தரா எகெயின் நெக்ஸ்ட் வீக் இதனோட ஹைய உடைச்சு மேல ஏற ஆரம்பிக்கிறப்ப, நம்ம வந்து புதிய ஆல் டைம் லெவலான 49,000 வரைக்கும் போறதுக்கும், அதுக்கு மேல பிரேக் அவுட் குடுத்து ரீச் ஆச்சுன்னா, 51,000 வரைக்கும் சாரி 51,500 வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு லாங் டர்ம் வியூல டார்கெட் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். நான் இது வந்து லாங் டர்ம் வியூல சொல்றேன். உடனே அங்க போயிடுமான்னா இல்ல. டெய்லி ட்ரெண்ட் மூவ் ஆகும். அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். இத பேஸ் பண்ணி நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி எடுத்துட்டு போணுங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இது நெக்ஸ்ட் டார்கெட்டா எந்த லெவல் இருக்கும்? இப்ப நமக்கு சப்போர்ட் பாயிண்ட் தெரியுது. ஸோ இந்த அடுத்த கேண்டில் இங்கேருந்து ஃபார்மேஷன் குடுத்துச்சுன்னா, அதுக்கு அடுத்த ட்ரெண்ட் லைன் இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 44,000 தான். ஸோ மார்க்கெட் சப்போர்ட் என்ன 44,000யும் இதுக்கு அடுத்து கீழ உடைச்சுச்சுன்னா, இங்க பாருங்க. இங்க நான் கர்சர் வைக்கிற இடத்த அப்படியே கன்சிடர் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் இருக்கிறது வந்து 43,350 சரிங்களா? அதுக்கு அடுத்து கீழ உடைச்சுச்சுன்னா 42,000 வரைக்கும் கீழ இறங்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? வீக்லிய பொறுத்த வரைக்கும் நீங்க மண்டே ட்ரேட் பண்றதுக்கு சப்போர்ட் பாயிண்ட்ன்னு பார்த்தா இந்த வீக்கோட லோ தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அது வந்து 45,000 அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44,560 சாரி 500 லெவல். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் டூல் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா அந்த லோல இருந்து ஹைய கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு எந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட்ல மொமெண்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மார்க்கெட்ல இப்போ மொமெண்டம் செக் பண்றப்ப இன்னைக்கு பாருங்க எக்ஸாக்ட்டா ஒரு ஹை ரீச் ஆயிருக்கு. அது 0.38 லெவல் சரிங்களா? 38 லெவல் ரீச் ஆனோனே இந்த இடத்துல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி திருப்பி கேண்டில் வந்து 0.23 லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க கன்சிடர் பண்றப்ப வந்து 46,900 வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா உடைச்சு மேல மூவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து 47,500 வரைக்கும் மேல ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு நெக்ஸ்ட் வீக்ல. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம டெய்லி கேண்டில்ல அப்ரோச் பண்ண பார்க்கலாம். என்ன மாதிரியான ஒரு மொமெண்டம குடுக்க ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத. சரிங்களா? ஸோ டே கேண்டில பொறுத்தவரைக்கும், நான் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவ மார்க் பண்ணியிருக்கேன் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ஜஸ்ட் ஹை லோ மட்டும் தான் இப்ப மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க 47,250 சரிங்களா? இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இன்னைக்கு நிஃப்டில எப்படி கேப் ஃபில் நடந்துச்சோ, அதே மாரி பாருங்க, இங்க நடந்த கேப் ஃபில்ல பேங்க் நிஃப்டியும் அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகுறப்ப ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி ஃபில் ஆகுறப்ப 48,000 இங்கேருந்து 250லேருந்து 300க்கு மேல ஸ்ட்ராங்கா ஒரு மொமெண்டம் கிடைச்சா, இந்த இடத்துல வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கு. அது ஒரே நாள்லயும் கிடைக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு நாள் கேப் அப் இல்ல மொமெண்டம்ல கேப் அப் மொமெண்டம்ல கிடைக்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? அதுக்காக பொசிஷனல் ட்ரேட்லாம் எடுத்து வச்சுறாதீங்க ஃபிரெண்ட்ஸ். எப்பவுமே நம்ம வந்து மார்க்கெட்ல லைவ்ல நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நம்ம எப்பவுமே டெய்லி வீடியோ போடுறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அந்த பாயிண்ட்ஸ வச்சு நமக்கான பிரேக் அவுட் எங்க கிடைக்குதோ அந்த பிரேக் அவுட்ல என்ட்ரி ஆகுங்க. ப்ராஃபிட்ட புக் பண்ணுங்க. வெளில வந்துட்டே இருங்க. சரிங்களா? ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வேணாம். நமக்கு தேவையான மினிமம்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சாலே போதும். அந்த ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளில வர ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே மார்க்கெட்ல இருந்து வெளில வரப்ப நம்ம ப்ராஃபிட்ல வெளில வரப்ப அடுத்த நாள் ட்ரேட் பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட் நமக்கு அது குடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணி பாருங்க. ஹைல டாப்ல வந்திருக்க இந்த லைன நான் மேக்ஸிமம் டாப்பே கனெக்ட் பண்ணி குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் இங்கிருந்து 47,250க்கு மேல மூவ் ஆகுறப்ப ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இந்த 47,800ம் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸா வந்து 48,000 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ரெசிஸ்டன்ஸ்ல இப்ப க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் ஆல்மோஸ்ட் நமக்கு எங்க வந்திருக்குன்னா 45,900 ரீஜன் வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்து மார்க்கெட் எகெயின் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற ரீஜன் எங்கவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 46,250 ரீஜியன். ஏன் 46,250 ரீஜியன்? இந்த இடத்துல உள்ள கேண்டில், இங்க உள்ள 3 கேண்டிலோட டாப். அப்படியே இங்க வாங்க. இந்த கேண்டிலும் பாருங்க. இங்க இருக்கிற இடம்லாம்.
ஸோ அப்ப என்ன ஆகும்? மார்க்கெட் இப்ப குளோஸ் ஆயிருக்க லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் எடுத்தா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற இடம் எங்க தான் இருக்கும்? 46,250 ரீஜியன் தான் இருக்கும். இதுக்கு மேல ஃபர்தரா மூவ் ஆகுறப்ப வந்து இந்த கேண்டில கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா, இங்க உள்ள கேண்டிலும் இந்த கேண்டிலோட குளோஸ் லெவலையும் பாருங்க. 46,600. ஸோ அப்ப நமக்கு வந்து இந்த 2 பாயிண்ட்டும் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த வீக்கோட ஹையான 46,900 இருக்கும். சரிங்களா? இதுக்கு மேல ஃபர்தரா உடைச்சுச்சுன்னா 46 47,250. அதுக்கு அடுத்த லெவல் வந்து 47,750. அடுத்து 48,000. இது ஹை சைட்ல மூவ் ஆனா. சரி, இப்ப சப்போஸ் செல்லிங்ல மூவ் ஆகுது அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க. 46,650 ரீஜியன். சரிங்களா? நீங்க இத குளோஸ் பண்ணி நீங்க வரைஞ்சுட்டு ஏன் இந்த இந்த பாயிண்ட்ட மார்க் பண்ணிட்டு நீங்களும் உங்க சார்ட்ல வரைஞ்சு பாருங்க. எக்ஸாக்ட்டா உங்களுக்கு புரியும். நம்ம எதனால இந்த பாயிண்ட்ட மார்க் பண்றோம் அப்படிங்கிறது. இது புரிஞ்சாலே எப்படி நம்மளால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்ட்டா மார்க் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்துரும் ஃபிரெண்ட்ஸ். இத நீங்க தொடர்ந்து வரைஞ்சுட்டே இருக்கிறப்போ, நீங்க ஓனாவே வரைய ஆரம்பிச்சுருவீங்க. இந்த இடம் தான் நமக்கு வந்து சப்போர்ட், இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அடுத்த சப்போர்ட்ங்கிறது வந்து 45,000ல இருக்கு. 45,000ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ செல்லிங் சைடு வந்தாலும் மார்க் பண்ணியாச்சு. பையிங் சைடு வந்தாலும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 1 ஹவர் கேண்டில்குள்ளார மொமெண்டமா கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். நான் எக்ஸாக்ட்டா என்ன சொல்றேன்? நிஃப்டில எப்படி பண்ணோமோ அதே மாரியே பார்க்கலாமே. பேங்க் நிஃப்டியோட மொமெண்டமும் லோல இருந்து மேக்ஸிமம் டச் ஆகுற பாயிண்ட்ஸ் பாருங்க. சப்போர்ட், சப்போர்ட். எகைன் இப்ப இங்க தான் வந்திருக்கு. சப்போர்ட் பாயிண்ட்ல தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்படியே டாப் டு டாப் கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப வந்து ஒரு சேனல் மூவ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஹை, லோ, ஹை. இப்ப இந்த இடத்துக்கு எடுத்து வந்துருங்களேன். லோ. இல்ல நீங்க இந்த இடத்துல இருந்து இத லோவா எடுத்துக்கிட்டு, இங்க ஒரு ஹை, இங்க ஒரு லோ. இந்த மாரி கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? மொமெண்டம சேனலுக்குள்ள கொண்டு வரதுக்காக. சரிங்களா? இப்படி நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு இந்த சேனலோட பேட்டர்னுக்குள்ளார ஒரு மூவ் நடந்திருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு எக்ஸாக்ட்டா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, பாருங்க ஒரு ஹை போயிடுச்சா? ஒரு லோ வந்துருச்சா? அதுக்கு அடுத்த ஹையா இத எடுங்க. இங்க இருந்து மூவ் ஆயி இந்த ஹை. ஸோ இப்ப அடுத்து என்ன ஆயிருக்கு? கன்டினியூவஸ் செல்லிங் பிரஷர் வந்திருக்கு. 1 ஹவர் கேண்டில்ல. ஸோ இப்ப இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்தா திருப்பி இப்படி போகும். அப்படி போறப்ப 47,250 நம்ம மார்க் பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சப்போஸ் கீழ உடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் எங்க வரைக்கும் வரலாம்னா 45,650 வரைக்கும் வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் லெவல் நடந்துட்டு திருப்பி புல் பேக் குடுத்து கீழ டவுன் ஆகுறப்ப பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது வந்து 45,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டில எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்? எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு? எப்படி நம்ம அப்ரோச் பண்ணா ப்ராஃபிட் வரதுக்கான வழி இருக்கு? எங்க பிரேக் அவுட் குடுக்கும்? எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும்? எந்த இடம் இப்ப நீங்க இந்த கேண்டிலுக்கு மேல மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப, இந்த கேண்டிலுக்கு கீழ ஸ்டாப் லாஸோ இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப இங்க இருந்து கேண்டில் மூவ் ஆயி இதுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் குடுக்குது. அப்ப இந்த 46,250 46,300க்கு மேலே மூவ் ஆகுறப்ப, உங்களுக்கு வந்து 46,300க்கு மேல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. உங்களோட டார்கெட் வந்து 46,600 இருக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து 46,250 இருக்கணும். இந்த இடம் தான் நமக்கு லைன் வைஸ் நம்ம வரைஞ்சிருக்க சப்போர்ட் பாயிண்ட். சரிங்களா? இதுக்கு கீழ உடைக்கிறப்ப நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த இடம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன். இதுக்கு கீழயே உடைக்கிறப்ப நமக்கு வந்து கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடும். கண்டிப்பா வெளில வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். சரிங்களா? இதுக்கு மேல மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவல்ல வந்து நீங்க ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, இது இல்ல நீங்க ஒரு எத்தன லாட் எடுத்திருக்கீங்களோ அந்த லாட்ட பேஸ் பண்ணி பாதி மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல இருக்கிறது. ஒரு 10 லாட் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு 5 லாட்ட குளோஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் குடுத்து எகைன் அப் ஆச்சுன்னா, அந்த 5 லாட்லயும் பேலன்ஸ் இருக்க 5 லாட்ல ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ, இப்ப இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா டேவோட ப்ரீவியஸ் டேவோட இந்த லேவ உடைக்கிற வரைக்கும் நீங்க இந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். ஸோ, அப்ப நீங்க இங்க இருந்து இங்க புடிச்ச ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா எப்பவுமே என்ன ஆகும்? இன்னைக்கு அப்படிதானே நடந்துச்சு. ஒரு ஹை போச்சு. போனதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு அடி. சரிங்களா? ஸோ, அப்ப அந்த மாரி நீங்க இந்த இடத்துக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸ் ஆச்சுன்னா, உங்களோட ப்ராஃபிட் லாஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். அதனால தான் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, என்னோட இந்த பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகுதா? இதுக்கு மேல இருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எங்க குடுத்துருக்கோம். அதான் நம்மளோட டார்கெட். சரிங்களா? அந்த கேண்டிலுக்கு கீழ இருக்கிற பாயிண்ட் தான் சப்போர்ட் பாயிண்ட். இதுக்கு கீழ உடைச்சாலே நம்ம வெளில வந்துரணும். சரிங்களா? இதுக்கு மேல போறப்ப டார்கெட் ரீச் ஆகுதா? டச் பண்ணிடுச்சா கேண்டில்? நீங்க க்ளோஸ் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேணாம். ப்ராஃபிட்ல போகுதுன்னா. அப்ல போய் டச் பண்ணுதா? ப்ராஃபிட்ட புக் பண்ணுங்க போதும்.
இதுக்கு அடுத்து திருப்பி ஃபர்தரா மேல ஏறுறப்ப நம்ம அடுத்த கேண்டில் பார்த்துக்கலாம். ஏன்னா, இந்த இடத்துலலாம் வந்து கண்டிப்பா கன்சாலிடேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் பாருங்களேன். ஸோ நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பீங்க? ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா, நம்மளோட டைம் டிகேவ தான் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அந்த மாரி தான் இங்க இருந்து ஒரு ஹை ரீச் ஆகுதா? குளோஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு மேல ரீச் ஆகுதா? குளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாரி சின்ன சின்ன லெவல்ல ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளில வர ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 1 ட்ரேட் ஃபிரெண்ட்ஸ் இல்லன்னா 2 அதுக்கு மேல ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த ஒரு ட்ரேட்லயே நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு நம்மளால வெளில வர முடியும். கரெக்ட்டா டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நமக்கு தெரியறப்ப, அந்த இடத்துல நம்மளால கரெக்ட்டா புக் பண்ணிட்டு வெளில வரலாம் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ஃபிரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து செபில ரெஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிடையாது. ஜஸ்ட் நான் எப்படி லேர்ன் பண்ணேன், நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேனோ, அத உங்களோட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்ட உங்களோட அட்வைஸ கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் பண்றது வந்து உங்கள நல்ல வழியில கொண்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸா இருக்கும். சரிங்களா? உங்கள ஒரு கிளாரிட்டி குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிறது வந்து நல்லது. ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பேட்டர்ன் எப்படி நம்ம சார்ட்ல பார்க்கறதுங்கிறத வந்து ஈஸியா உங்களால இதுல புரிஞ்சுக்க முடியும். பிளஸ் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, எஃப்ஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தரா அப்கமிங் ஒரு வீடியோல போடுறேன். ஸ்டாக்ஸ் ஏதாவது பிரேக் அவுட் ஆயிருந்தா, அந்த ஸ்டாக்ஸையும், அந்த டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஷேர் பண்ணி அந்த வீடியோல பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.